அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உம்மை போல் மாற நம்முடைய ஒவ்வொருடைய காரியம் எப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போதெல்லாம் ஆண்டவரே நான் உங்களை மாதிரியே மாறிடணும், உங்களை போலவே எனக்கு குணத்திலேருந்து சகலத்தையும் நான் மாற்றம் வேணும் அப்படின்னுவோம். சரி, இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தை குறித்து இது தாவீது என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 31ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்னாடி, ஞானஸ்நானம் பெற்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவும் நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். ஆனாலும், ஏதோ ஒரு காரியம், தீமையான காரியத்தை நம்ம சிந்திக்கும்போது, ஏன் நம்ம இப்படிலாம் சிந்திக்கிறோம்? நமக்கு ஏன் இந்த மாரி எண்ணங்கள்லாம் வருது? அப்படின்னு நினைப்போம். அதே மாரி சில வார்த்தைகள் நம்ம தெரியாம பேசியிருந்தா கூட நம்ம யோசிப்போம். ஏன் நம்ம இப்படி ஆண்டவருக்குள்ள வந்து கூட இந்த மாரி பேச்செல்லாம் நமக்கு வருது? உடனே நம்ம ஜெபத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த மாரி வார்த்தை எனக்கு வராம, என்ன நீங்க இதுலேருந்து எனக்கு விடுவீங்கப்பா. இனி ஒரு நாளும் இந்த எண்ணங்கள் வரக்கூடாது. இப்படி அநேக காரியத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். கோவப்பட்டா கூட சரி, அதுக்கும் சொல்லுவோம். ஆனா இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்னைக்காவது ஒரு நாள் பதில் குடுத்திருக்காரான்னா, ஒரு நாளும் குடுக்கல, குடுக்கவும் மாட்டார். ஏனென்றால், அவருடைய பார்வைக்கு எப்பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, அன்னைக்கே அவர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால், தான் உண்டாக்கின மண்ணினால் உண்டாக்கின ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷனைப் போல தான் நம்மை பார்ப்பார். அந்த மண்ணினால் உண்டாக்கப்பட்ட அவன் ஜீவன் பெறும்போது பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ளாக எந்த பாவ செயலுமே கிடையாது. அவன் பரிசுத்தமானவா தான் இருந்தான். அதே காரியத்தின்படி தான் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி, ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி, நம்முடைய விண்ணப்பத்துல நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆண்டவரே, எனக்கு தீமையான சிந்தனை வருது. என்னுடைய செய்கை எல்லாம் தீமையா இருக்குது. என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை சத்தியத்துக்கு விரோதமா இருக்குது. இப்படி நம்ம வரிசையா சொல்லிக்கிட்டே போவோம். இதிலிருந்து எல்லாத்துலயும் என்ன நீக்குங்கன்னு. ஒரு நாளும் சரி, தேவன் பதிலே கொடுக்க மாட்டார். ஏனென்றால், அவர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால், ஒரு பரிசுத்தவானவான ஒரு மனுஷனாக தான் பார்க்கிறார். நாம் தாம் நம்ப மேல கரை இருக்குது, பாவம் இருக்குன்னு அந்த எண்ணத்தோட தான், எப்படி என்று பார்த்தீங்கன்னா, நம்ம மேல ஒரு கரை இருக்குன்னு நாம விசுவாசிக்கிறதுனால தான். நம்ம மேல ஒரு கரை இருக்குன்னு. நாம அத விசுவாசிக்கிறதுனால தான், எனக்கு இதிலிருந்து என்ன விடுவிங்கன்னு சொல்றோம். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, என் பார்வையின்படி நீ பரிசுத்தவான். நீ பரிசுத்தவானா தான் இருக்கிற. அதனால தான் உலகத்திலிருந்து ஒரு கரை உன் மேல பட்ட உடனே, அத உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவரே, அந்த கரைய என்னிடத்து நீக்குங்க நீ சொல்ற. ஆனா, நீ தான் கரைன்னு சொல்ற. எனக்கு அந்த கரையே தெரிய மாட்டேன்து. தெரியல. ஏன்னா, நான் பரிசுத்தவானா தான். நான் பரிசுத்தரா இருக்கிறனாலும், நீங்களும் பரிசுத்தரமா தான் இருக்கிறீங்க. நீ சுத்தமா இருக்கிறதுனால தான், இந்த உலகத்துக்குண்டான ஒரு தீமையான காரியம் உன்னிடத்தில் அண்ட வரும்போது நீ ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால நீ அத உணர்ந்து கொண்ட. ஆனா நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி முழுவதும் நீ கரையாக தான் இருந்த. அன்னைக்கே நான் உன்னை நோக்கும்போதும் சரி, உன் கரை எல்லாவற்றையும் கழுவிட்டு அன்னைக்கு நான் உன்னை பரிசுத்தவனாக்கணும் தான். இனி எப்பவும் நீ பரிசுத்தவான் தான். உன் மேல் இருக்கிற கரைய நீ அத கவனிக்காத.
அது பாவம் என்கிற உலகம் உன் மீது வைக்கிற பாவக்கரை என்று உலகம் உன்னை நம்ப வைக்கும்படியாக அந்த காரியம் நடக்குது. அதனால என்னை பொறுத்தவரை நீ எப்பொழுதும் பரிசுத்தவான் தான். நமக்குடைய சிந்தையும் அதுதான் இருக்கணும். ஏன்னா நம்ம மேல ஒரு கரையை நம்ம உணர்ந்துட்டோம். அதனால தான் சொல்றோம், இந்த பாவமான இது கரையா எனக்கு தெரியுது, ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து என்னை நீக்குங்க, என்னை சுத்தப்படுத்துங்க. சுத்தப்படுத்தணும் எதனால சொல்றோம்னா, நாம் அதை ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொண்டால் இதை பத்தி ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பித்திருக்கவே மாட்டோம். அந்த பாவத்தை நம்ம ஆவி ஆத்மா சரீரம் ஏற்றுக்கொண்டுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட இது விண்ணப்பிக்கவே மாட்டோம். அதனால நம்ம எப்பவுமே சரி, நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அதுதான் நமக்கு. நான் பாவி என்று நான் விசுவாசித்தேன், அதே காரியத்தின்படி அதனுடைய வெளிப்பாடு தான் வரும். பரிசுத்தவான் நம்ம எண்ணும்போது அந்த பரிசுத்தவானுக்குள்ள சிந்தனைகளும் சரி, செயல்கள் நடக்க எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த காரியத்தின்படி நீங்க எப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களோ, ஆண்டவரே என் வாயிலிருந்து தப்பான ஒரு பொய்யான ஒரு வார்த்தை வந்துருச்சு, எனக்கு அதுல இருந்து விடுவீங்கன்னு நீங்க ஆண்டவர் பதில் கொடுக்காமலே சரி, கொடுக்கவும் மாட்டார். நீங்க அந்த நிமிஷமே நீங்கள் அதிலிருந்து சுத்தமாயிட்டீங்க. ஏனென்றால் நீங்க ஏற்றுக்கொள்ளல, அந்த பாவமான வார்த்தை புறப்பட்டுச்சுன்னு. அதனால எப்பவுமே சரி, நம்ம இந்த மாதிரி காரியத்தை நம்ம மைண்டில் வைக்காம அந்த நிமிஷமே நான் பரிசுத்தவான் என்று உள்ளத்துக்குள் நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி கரைகளை குறித்து தேவனிடத்துல ஒரு நாள நம்ம விண்ணப்பிக்க மாட்டோம். எதனால விண்ணப்பிக்கிறோம்னா, நமக்குள்ள இந்த பரிசுத்தவான் என்ற இந்த காரியத்தில் நாம் விசுவாசம் குறைவா இருக்கிறதுனால தான். முழு விசுவாசத்தோடு விசுவாசிங்க. சகலத்தையும் தேவன் தான் நம்ம அழைத்தவர். அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தர், நாமளும் பரிசுத்தரே. ஆமேன். இந்த நாளின் பரிசுத்தாவின் வெளிப்படுத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூரிலும் ஒருவருக்கு தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாவதாக. ஆமேன்.